எல்லாருக்கும் வணக்கம். என்னடா சங்கர் சார், கமல் சார், சித்தார்த் அப்புறம் நம்ம விவேக் சாரை வச்சு கூட படம் பெருசாக எடுத்து இந்தியன் 2 படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, அப்படி என்னதான் நல்லா இல்லைன்னு பார்க்க போன படம் தான். அத பாத்தீங்களா? சோசியல் மீடியா சாப்பிட்டு சாப்பிட்டு துப்புற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. போர்வையா வச்சு படம் ஓரளவு கொஞ்சம் போர் அடிக்காம உட்காந்து பார்க்குற மாதிரி போயிட்டு இருந்த படத்துல ஒரு ஃபைட் சீன் வச்சு போர்வை போட்டு சாத்துன்னு சாத்தி அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீனுக்கு அப்புறம் உட்காந்து யாராலையுமே பார்க்க முடியல. கமல் சார் பிளாக்மெயில் பண்ண, சித்தார்த் சார் அவங்க டாக்ஸ் சேர்ந்து ஏதோ ஆர்வ கோளாறில் பண்ண படம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஃபீலிங்காக போச்சு. சூர்யா சார் எதுக்கு வர்றாங்கன்னே தெரியல. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல புரியலையே. மொத்தத்தில் ஒரு நாள் முதல் வர வெர்ஷன் எவ்ரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார் அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாம மாற்றி ஒரு 3 மணி நேரம் படமாக எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. இந்த இடத்துல அர்ஜுன் சாருக்கு பதிலாக கமலஹாசன் சார் இருந்தாங்க. நம்ம 100 ரூபா பெட்ரோல் போட்டு 150 ரூபா டிக்கெட் வாங்கி கூட ஒரு 150 ரூபா பாப்கார்னுக்கு செலவு பண்ணி ஒரு கமல் சாரோட பொலிட்டிக்கல் பப்ளிக் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்த ஃபீல் தான் இந்தியன் 2ல் இருக்கும். இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்ததுனால ஒரு யூஸுமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்த படம் எல்லாமே ஒரு தாக்கத்தையும் ஒரு என்டர்டெயினையும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்தியன் 2 எதிர்பார்த்த அளவு கிடையாது. படம் முழுசும் பார்க்கும்போது சங்கர் சார் டைரக்ஷன் மாதிரி தெரியல. சங்கர் சார் பின்னாடி இருந்து கமலஹாசன் சார் தான் டைரக்ஷன் பண்ண மாதிரி இருக்குது. சங்கர் சார் டைரக்ஷன்னா ஒரு பாட்டு மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாமே லொக்கேஷன்ஸை செலக்ட் பண்ணது சங்கர் சாரோட மைண்ட் வழியாக இருக்குது. மிச்சப்படி டயலாக்ஸு, லாங்குவேஜ் எல்லாமே ஸ்லாங்ஸ் எல்லாமே கமலஹாசன் சாரோட இதுதான் இருக்குது. முன்னாடிலாம் ஒரு கோழி பிரியாணி அப்புறம் லேடிஸ்னால் சாரீ அந்த மாதிரி கொடுத்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. இப்போ ட்ரெண்டிங் மாறுது போல். நம்ம காசு கொடுத்து ஒரு பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஃபீலாக இருந்தது. இனிமேல் கமலஹாசன் சார் படத்துக்கு போகிறது டவுட்டு தான். ஏன்னா அவங்க அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா பிளாட்ஃபார்மையுமே ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் ஸ்டேஜாக தான் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம். நீங்கள் இந்தியன் 2 படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.